ஹாய், சின்ன வாழ்க்கெலாம் ஹாய், பெரிய வாழ்க்கெலாம் நமஸ்காரத்தை சொல்லிவிட்டு வெல்கம் பேக் டு த்ருதிஸ் கிச்சன். த்ருதிஸ் கிச்சனில் இன்றைக்கி என்னென்னா ஒரு லஞ்ச் காம்போ தான் பண்ண போகிறேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு நேற்றுக்கு ஒருத்தர் சொல்லியிருந்தார். ஆக்சுவலி நான் முன்னாடியே பண்ணணும்னு நினச்சேன், அவரும் கேட்டிருந்தார். எனக்கு மசியல் பண்ணி காட்டுங்க பிடிக்கரணை அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஊரில் பிடிக்கரணை கிடைக்காது. ஸோ அதனால் நான் சென்னை போயிருக்கச்சே வாங்கிட்டு வருவேன், பண்ணுவோம். தவச திங்கள்லாம் நாங்கள் இங்கே தவசம் அப்புறம் மாலையபக்ஷம்லாம் பண்ணணுன்னா நாங்கள் இதில் தான் இங்கே பண்ணுவோம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ரெண்டுமே கண்டுவே பிடிக்க முடியாது உங்களால், டிஃப்ரெண்ட்டு. ஸோ இதில் தான் மசியல் பண்ணி காட்ட போகிறேன் இன்றைக்கி. நான் ஆல்ரெடி பண்ணணுங்கிற ஐடியாவில் தான் வாங்கின்னு வந்திருந்தேன். அவரும் கேட்டிருந்தார், ஸோ அதனால் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ சட்டிக்கரணை மசியல், அப்புறம் புடலங்காய் இருக்கு இல்லையா, புடலங்காய் போட்டு மிளகூட்டல், புடலங்காய் மிளகூட்டல், அப்புறம் ஒரு பருப்பு ரசம். அவ்வளோதான் இன்றைக்கி லன்ச் பண்ண போகிறேன். ஆஃபீஸ் போகணும் எங்கள் அதுக்காரதுனால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக எடுப்பேன். பாருங்க, இதெல்லாம் தோலை எடுத்துகிட்டு கட் பண்ணி வேக வச்சுக்கணும். அதே மாதிரி புடலங்காய் நறுக்கி எல்லாத்தையும் நான் ஒரே குக்கரில் வேக வச்சிடுறேன். பார்க்கலாம். பாருங்க, மிளகூட்டலுக்கு புடலங்காவை நறுக்கி அது ஒரு 1/4 கிலோவுக்கு கொஞ்சம் கூட இருக்கும். புடலங்காய்னா பெரிய நீட்டு புடலங்காயில் நான் ஹாஃப் எடுத்துன்னு இருக்கேன். அது எடுத்துட்டு நறுக்கி உப்பு மஞ்சப்பொடி போட்டு வச்சுருக்கேன் வேக வைக்கிறதுக்கு. அதே மாதிரி மசியல், சட்டிக்கரணை மசியலுக்கு தோல் எடுத்துகிட்டு மஞ்சப்பொடி உப்பு போட்டிருக்கேன் வேக வைக்கிறதுக்கு. லஞ்ச் பாக்ஸுக்கு சாதம் ஒரு கிளாஸ் எடுத்துட்டுருக்கேன். இப்போ இதை நான் 3த்தையும் குக்கரில் வச்சு ஒரு 3 விசில் விட்டுக்கிறேன். நல்லா கருணக்கிழங்கு மசியணும், நல்லா வேகணும். அதில் லைட்டாக தண்ணி விட்டு வச்சுக்கிறேன். அப்போ நல்லா கரெக்டான குக் ஆகிடும். 3 விசிலுக்கு 3மே சாதம், கருணக்கிழங்கு, அப்புறம் புடலங்காய் 3மே ரெடி ஆகிடும். நான் குக்கரில் வச்சு விசில் விட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் குக்கரில் எடுத்து வச்சுட்டேன். இப்போ குக்கரில் வச்சு ஒரு 3 விசில் விட்டு நம்ம இதை எடுத்துக்கலாம். ரசத்துக்கு நான் அந்த பக்கம் கரைச்சி வச்சிடுறேன். பாருங்க, இந்த பக்கம் பருப்பு வெந்தெடுத்து, தோரம் பருப்பு தான். ஸோ இந்த பக்கம் இதுவும் நான் குக்கரையும் அடுப்பை ஆன் பண்ணிக்கிறேன். அடுத்தது புளி கரைச்சி வச்சுருக்கேன் இல்லையா, புளி கரைச்சி. இப்போ பாருங்க, ரசத்துக்கு கரைச்சிட்டேன். புளி தண்ணி விட்டு தக்காளி, அப்புறம் கருவேப்பிலை. நாங்கள் சாம்பார் பொடி தான் போடுவோம். ஆல்ரெடி உங்களுக்கு ரசம் கரைக்கிற வீடியோ காமிச்சிருக்கேன். சாம்பார் பொடி, கருவேப்பிலை, உப்பு போட்டு கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ நான் அடுப்பில் சிம்மில் வச்சுட்டுறேன், கொதிக்கட்டும். ரசமும் ரெடி ஆகிடும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில். எனக்கு ஆஃபீஸ் டைம் ஆகிட்டதுனால தான் ஃபுல் வீடியோ எடுக்க முடியல. அதை பாருங்க, ரசத்துக்கு நல்லா கரைச்சி வச்சுட்டேன். பருப்பு தண்ணி விட்டுக்கலாம் கொதிச்சதுக்கப்புறம். லாஸ்ட்டாக இறக்கும்போது மிளகு ஜீரக பொடி போட்டு தாளித்து போட்டுடுவேன். அவ்வளோதான், ரசம் ரெடி ஆகிடும். நான் இதை அடுப்பில் வச்சுக்கிறேன். மிளகுட்டலுக்கு நமக்கு 3 ஐட்டம் தான் தேவை. இதால் 1 ஸ்பூன் மிளகு போட்டுக்கலாம். இதால் 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு 5 வரமிளகா. மிளகூட்டலுக்கு இது வச்சா நல்லாயிருக்கும். மிளகூட்டல் மிளகு 1 ஸ்பூன் போடுறதுனால காரம் ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் மிளகா பார்த்து போட்டுக்கோங்க. உளுத்தம்பருப்பு இதால் 2 ஸ்பூன் போட்டு நான் வறுத்துக்கிறேன். அடுப்பில் வாணலி போட்டுருக்கேன். நான் இப்போது 2 ஸ்பூன் பாதி உளுத்தம்பருப்பு போட்டுக்கிறேன். பாருங்க, அப்புறம் 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, மிளகு, அப்புறம் வரமிளகா. இதை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ஸோ இது கூட 2 கருவேப்பிலை போட்டு வறுத்துக்கலாம். வறுத்ததை நம்ம தேங்காய் ஒரு 1/4 மூடி வச்சு தேங்காவை சேர்த்து அரைச்சிட்டா கூட்டுக்கு ரெடி ஆகிடும். அந்த சைடு அதுக்குள்ளே அதுவும் வெந்து போயிடும் நம்ம இது வறுத்து அரைக்கிறதுக்குள்ளே. பாருங்கள், குக்கர் இன்னும் விசில் வரலை. ரசம் இருக்குது, இன்னும் கொதிக்க ஆரம்பிக்கலை. சூடாக சிம்மில் வச்சுருக்கிறதுனால. ஸோ இந்த பக்கம் பருப்பட்டுருக்கு. வறுத்துட்டு நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றி தேங்காய் வச்சு அரைச்சிக்கலாம். ஒரு அரை மூடி கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன் தேங்காய். அதை வச்சு அரைச்சி எடுத்துங்க. இதெல்லாம் மிளகூட்டல் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது புடலங்கால மட்டும் இல்லை, கொத்தவரங்காயில் பண்ணால் இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். ரியல் டேஸ்ட்டு கொத்தவரங்காயில் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். கொத்தவரங்காயில் பண்ணலாம். அதுக்கப்புறம் புடலங்காய், பூசணிக்காய், அதுக்கப்புறம் விசில் வந்துட்டு பூசணிக்காய், அவரைக்காய், இந்த மாதிரி நாட்டு காயில் எல்லாமே பண்ணலாம். எஸ்பெஷலி கொத்தவரங்காயில் பண்ணால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். புடலங்காய், சவு இதெல்லாம் பண்ணாவே ரொம்ப நல்லாயிருக்கும். மிளகூட்டல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாசனையாக நல்லா, அந்த மிளகோட வாசனையாக நல்லாயிருக்கும். ஸோ இதை வறுபட்டோடனே நான் காட்டுறேன். விசில் நான் 3 விசில் வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். பாருங்க, வறுபட்டு நான் ஒரு 1/4 தேங்காவை எடுத்துட்டுருக்கேன். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். 1/4 தேங்காய் எடுத்துட்டுருக்கேன். அது இதில் போட்டு சும்மா ஒரு சூடு பண்ணி அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு
நான் இப்போ இதை மிக்சியில் ஒரு பேஸ்ட்டு அரைச்சி எடுத்துன்னு வந்துடுறேன் சூடாறினதுக்கப்புறம். வறுத்த எல்லாத்தையும் நான் ஒரு மிக்சி ஜாருக்கு போட்டுருக்கேன். இதை நம்ம இப்போ அரைச்சின்னு வந்துடலாம் நைஸாக. பாருங்கோ, அரைச்சின்னு வந்துட்டேன். வறுத்த எல்லாத்தையும் உளுத்தம்பருப்பு, மிளகு அரைச்சின்னு வந்துட்டேன். அரைச்சின்னு வந்ததுக்கப்புறம் அங்கே சைடு கூட்டம் வெந்து போயிடும். அதுக்கப்புறம் இது அதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இது பக்கத்தில் இருக்கட்டும், மூடி வச்சுடுறேன். அடுத்தது நம்ம மசியலுக்கு ரெடி பண்ணிடலாம். மசியலுக்கு என்ன அப்படின்னா, பச்சை மிளகா, ஒரு துண்டு இஞ்சி, எலும்பிச்சம்பழம், கருவேப்பிலை. மசியலுக்கு இது தான் மெயின் இன்க்ரீடியண்ட்டு. எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் போட்டுருக்கேன். காரத்துக்கு 5 பச்சை மிளகா, இஞ்சி ஒரு துண்டு வச்சுட்டுருக்கேன். இதை நல்லா நைஸாக அரைச்சிட்டு நம்ம அந்த வேக வச்சது கூட ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இது கூடயே சேர்த்து வேணாலும், கொஞ்சம் வேகலைன்னா இது கூடயே சேர்த்து வேணாலும் அரைச்சிக்கலாம். அது நல்லா குக்கரில் வச்சதுனால நல்லா ஸ்மாஷ் ஆகிடும். பாருங்க, நான் அரைச்சின்னு வந்துட்டேன். இதை நம்ம அது வெந்ததுக்கப்புறம் அது கூட சேர்த்து நம்ம பிசைஞ்சு தாளிச்சிடலாம். தாளித்தா இதோட வேலை முடிஞ்சு போயிடும். எலும்பிச்சம்பழம் புழியணும். நம்ம புளிப்புக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு எலும்பிச்சம்பழம் எடுத்துட்டுருக்கேன். புளிப்புக்கு ஏற்ற மாதிரி எலும்பிச்சம்பழத்தை புழிஞ்சிக்கலாம். இப்போ பார்க்கலாம். ரசமும் கொதிக்க ஆரம்பிச்செடுத்து பாருங்க. இந்த பக்கம் ரசம் கொதிக்க ஆரம்பிச்செடுத்து நல்லா கொதி வரட்டும். இந்த பக்கம் குக்கர் வந்து ஸ்டீம் போகலை. ஸ்டீம் போனதுக்கப்புறம் நம்ம அதெல்லாம் எடுத்துடலாம். அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு, அதாவது நான் கல்சட்டி வச்சுட்டுருக்கேன். இதில் நம்ம தாளிச்சிட்டு கூட்டுக்கு ரெடி பண்ணிடலாம். அதுக்குள்ளே அந்த ஸ்டீம் போய்டும், எடுத்து நம்ம அதை ரெடி பண்ணிக்கலாம். இப்போது எண்ணெயை விட்டுக்கலாம். இதில் நம்ம எண்ணெயை விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டெல்லாம் போட்டு வதக்க ஆரம்பித்தா நமக்கு அதுக்குள்ளே இதுவும் ரெடி ஆகிடும். ஸ்டீம் திறந்துடலாம். ஸோ எண்ணெய் விட்டுக்கிறேன். நான் எண்ணெயை விட்டுட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு தான் கூட்டுக்கு தாளிக்கணும். ஸோ சூடாகட்டும் கல். அதுக்குள்ளே இந்த பக்கம் ரசத்துக்கும் தாளிச்சுடலாம். ரசம் ஆல்மோஸ்ட் அங்கே ரெடி ஆகிடுது இல்லையா. வான்லி அடுப்பில் போட்டுக்கிற ரசத்துக்கும் கடுகு ஜீரகம் அதில் தாளித்து கொட்டிட்டா ரசத்தோட வேலையும் முடிஞ்சு போய்டும் நமக்கு. குக்கரில் இருந்து பாத்திரத்தை எடுத்தாச்சு. வெந்திருக்கான்னு பார்க்கலாம். எல்லாமே வெந்திருக்கும். 3 விசில் விட்டுருந்தேன் இல்லையா. ஸோ பாருங்க, முடியை திறந்துடுறேன். புடலங்காய் வெந்தெடுத்து, சாதமும் வெந்திருக்கும், கீழே சட்டிக்கரணையும் வெந்திருக்கும். அதுக்குள்ளே அந்த பக்கம் ரசமும் சூடாக கொதிக்க ஆரம்பிச்சிடுத்து. அதில் நான் தாளித்து கொட்டிட்டேன். கடுகு, ஜீரகம், ஒரு வரமிளகா, பருப்பு தண்ணியை விட்டுக்கிறேன். பருப்பு நல்லா வெந்திருக்கு பாருங்க. ஸோ பருப்பு தண்ணியை கொட்டிட்டு இதில் நான் ஒரு கிளாஸ் தண்ணி விட்டு விழா வைப்பேன். இந்த பக்கம் நமக்கு கல் சட்டியில் எண்ணெய் விட்டுருந்தா இல்லையா, சூடாக எடுத்து கடுகு, உளுத்தம்பருப்பும் போட்டுருக்கேன். இது ரெண்டும் நல்லா வெடிக்க ஆரம்பிச்செடுத்து இப்போ நம்ம இதில் அந்த வேக வச்ச அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, நம்ம அந்த மிளகா அந்த பேஸ்ட்டை போட்டுக்கிறேன். அது கொதி வரட்டும். அதை போட்டுட்டதுக்கப்புறம் அது கூடயே நம்ம வேக வச்சுருந்த காயையும் சேர்த்து கொதிக்க விட்டுட்டு பருப்பு போட்டால் நமக்கு சூப்பரான கூட்டு ரெடி ஆகிடும். பாருங்க, இப்போ எல்லாத்தையும் நான் போட்டுட்டேன். புடலங்காயும் போட்டுருக்கேன். இப்போ நான் பருப்பு விட்டுக்கிறேன். ரொம்பவும் குக்காமல் நார்மலாக குக் ஆகிட்டு பாருங்க. ரொம்பவும் குழையில, லைட்டாக தண்ணி விட்டு ஸ்டீம் பண்ணால் போதும். இதில் பருப்பு விட்டால் கூட்டு ரெடி ஆகிடும். மேலே கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டுக்கலாம். பாருங்கோ, பருப்பு நல்லா வெந்திருக்கு. பருப்பையும் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் சேர்ந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டா சூப்பரான புடலங்காய் மிளகூட்டல் ரெடி ஆகிடுது. ரொம்பவே நல்லா இருக்கும். சூடாக சாதத்தில் நெய் விட்டுண்டு கலந்து சாப்பிட்ணும். அப்படியே வாசனையாக, மிளகு வாசனையாக, உளுத்தம்பருப்பு வாசனையாக சூப்பராக இருக்கும் மிளகூட்டல். பெரியவாளுக்கு எல்லாருக்குமே தெரியும், எல்லாருமே பண்ணுவாங்க. இது பெரியவாளுக்கோசரம் கிடையாது. இப்போது ஆரம்பித்து இப்போ கல்யாணமானவா புதுசாக கற்றுக்கிற வாழ்க்கோசரம் தான் போடுறேன். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கோ, புடலங்காய் மிளகூட்டல் சூப்பராக ரெடி ஆகிடுது. அவருக்கு ஆஃபீஸ்க்கும் பாக்ஸ் வச்சுட்டேன். டைம் ஆகிடுது, அதனால் அது உங்களுக்கு ஆஃப் பண்ணும்போது காட்ட முடியல. அவ்வளோதான். தாளித்து கொட்டியாச்சு இல்லையா, ரெடி ஆகிடுது. அதே மாதிரி தக்காளி பருப்பு ரசமும் ரெடி ஆகிடுது. இங்கே கருணக்கிழங்கு பாருங்க, சூப்பராக வெந்தெடுத்து. இது 3மே ரெடி ஆகிடுது. அதுக்குள்ளே எங்கள் அத்தை மாமாவுக்கு பசி வந்துடுது. தோசை வாக்க டைம் ஆகிடுது. பிரேக்ஃபாஸ்ட்டு ஆல்ரெடி 9 மணி ஆகிடுது. ஸோ அவளுக்கு தோசை வாக்க ஆரம்பிச்சிட்டேன். தோசை வார்த்ததுக்கப்புறம் நான் பிரேக்ஃபாஸ்ட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு இது நான் பண்ணி காட்டுறேன். ஸோ இன்னொரு நியூஸும் சொல்லணும்னு நினச்சேன் உங்களுக்கு. அப்போது வர சண்டே 12th அன்றைக்கி எங்கள் மாமனார் மாமியாரோட 55வது வருஷம் வெட்டிங் ஆனிவர்சரி. ப்ளஸ் எங்கள் மாமனாருக்கும் இப்போ 80 வயசு பிறந்திருக்கு.
ஸோ அவருக்கும் ஒரு சாந்தி ஆற்றுலேயே சிம்பிளாக பண்ணிடலாம் டிசைட் பண்ணி ஜஸ்ட்டு ஒரு 20-30 பேருக்கு சொல்லி ஆற்றுலேயே பண்ண போகிறோம் ஹோமம். ஸோ உங்கள்கிட்ட கன்வே பண்ணலான்னு நினச்சேன். தேங்க்யூ ஸோ மச். எல்லோரும் எனக்கு நிறையா சப்போர்ட் பண்ணுறீங்க, அதனால் உங்களுக்கு இந்த நல்ல நியூஸை சொல்லலான்னு நினச்சேன். ஸோ தோசை வெந்ததுக்கப்புறம் தொட்டுக்கிறதுக்கு நான் இன்றைக்கி சட்னி எதுவும் பண்ணல. சடனாக டிசைட் பண்ணதுனால ஆற்றுல கொஞ்சம் வேலை ஜாஸ்தியாக இருந்தது, கொஞ்சம் லைட்டாக க்ளீனிங் ஒர்க் அந்த மாதிரி ஷாப்பிங் போக வேண்டியது அது இருந்தது. ஸோ அதனால் எதுவுமே பண்ணலை. நான் ஜஸ்ட்டு சட்னிலாம் பண்ணலை. ஸோ தோசை வாத்தாச்சு. தோசைக்கு தொட்டுக்க மிளகாப்பொடி தான். மிளகாப்பொடி அந்த கூட்டுமே தொட்டுன்னு சாப்பிட்டுடுவா கத்தால. இதான் இன்றைக்கி எங்கள் ஆற்றுல பிரேக்ஃபாஸ்ட்டு, தோசையும் மிளகாப்பொடியும். பாருங்க, தோசை மிளகாப்பொடி மார்னிங் டிஃபன் ரெடி ஆகிடுது. இப்போ அவளுக்கு கொடுத்துருவேன். பிரேக்ஃபாஸ்ட் ஆகிடுத்து. பிரேக்ஃபாஸ்ட்டு இப்போ அடுத்தது பாருங்க, நம்ம அந்த சட்டி கரணை எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, நன்னா மெஞ்சு போயிடுத்து பாருங்க. மிக்சியில் போட வேண்டாம், அப்படியே கையிலேயே நல்லா பிசைஞ்சிட்டாலே எல்லாம் ஸ்மாஷ் ஆகிடும். ரொம்ப ஈஸி இந்த மசியல். டேஸ்ட்டு அவ்வளோ நல்லாயிருக்கும், புளிப்பாக நல்லா இந்த எலுமிச்சம்பழ வாசனையோட பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு தயிர் சாப்பிட்டுக்கலாம். ஸோ அதை நல்லா இப்படியே பிசைஞ்சிக்கலாம். பிசைஞ்சிட்டு காமிச்சிக்கிறேன் பாருங்க. நல்லா பிசைஞ்சுண்டாச்சு, நல்லா வெந்துட்டுங்கிறதுனால மிக்சியில் போட வேண்டிய அவசியம் இல்லை. வேணுங்கிறவா மிக்சியில் போட்டுக்கலாம். இது இஞ்சி பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்து இது கூட மிக்சியில் போட்டுக்கலாம். இப்போ இதையும் இதில் போட்டுடுறேன். இதில் என்னென்ன போட்டிருக்கேன்னா பச்சை மிளகாய், இஞ்சி, அப்புறம் கருவேப்பிலை, நான் அப்புறம் ஒரு எலுமிச்சம்பழம் பிழிஞ்சிக்கிறேன். கொஞ்சம் புளிப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஒரு எலுமிச்சம்பழம் பிழிஞ்சிக்கிறேன். பிழிஞ்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பெருங்காய பொடி போட்டுக்கலாம். போட்டுட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸி இந்த மசியல். ஜஸ்ட்டு உங்கள்கிட்ட கருணக்கிழங்கு கிடைச்சா ஓகே, கிடைக்கலனாலும் இந்த சட்டி கருணை எப்போ எந்த டைம் வேணாலும் கிடைக்கும். இந்த சட்டி கருணையை உங்களுக்கு எவ்வளோ தேவையோ எடுத்துட்டு நல்லா வேக வச்சுட்டு அதில் பச்சை மிளகாய், இஞ்சி அரைச்சி இதில் மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எலுமிச்சம்பழம் ஒன்று பிழிஞ்சுட்டு இதை தாளிச்சிட்டு எல்லாம் சூப்பரான மசியல் ரெடி ஆகிடும். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நாக்குக்கு புளிப்பாக அப்படியே தொட்டுன்னு சாப்பிட்றதுக்காட்டும் பிசைஞ்சன் சாப்பிட்றதுக்காட்டும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ இதை நம்ம தாளிச்சிக்கலாம். அடுப்பில் ஜஸ்ட்டு கடுகு உளுத்தம்பருப்பு தாளிச்சிட்டு இதை போட்டு ஜஸ்ட்டு எடுத்துகிட்டா போகிறோம். ரொம்ப வதக்கணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ அடுப்பில் வாழையை போட்டுக்கலாம். பாருங்க, கடுகு போட்டுருக்கேன். 2 உளுத்தம்பருப்பு வெடிக்க ஆரம்பித்தோடனே நம்ம இதை மிக்ஸ் பண்ண அதை வச்சுருந்த இந்த மசியலை போட்டுடலாம். பாருங்க, கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிட்டு நம்ம அதில் இதை போட்டுடலாம். ஜஸ்ட்டு ஒரு வதக்கு, ரொம்ப இல்லை, இதெல்லாம் மிக்ஸ் செய்கிற மாதிரி ஒரு வதக்கிட்டு எடுத்துடலாம். இந்த கடுகு உளுத்தம்பருப்பு எல்லாம் சேர்ந்து ஒரு வதக்கிட்டா ரெடி ஆகிடும். அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு இது ரொம்ப கொதிக்க வேண்டாம். ஆல்ரெடி எல்லாம் வெந்து போனது தான். அந்த எண்ணெயோட கடுகு உளுத்தம்பருப்பு செய்கிறதுக்காக போட்டுன்னு ஒரு பெரட்டின்னு எடுத்துட்டாச்சு. எல்லாம் மிக்ஸ் ஆகிடுச்சுன்னா அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நான் ஒரு பவுலுக்கு மாற்றிடுறேன். பாருங்க, சூப்பரான சட்டி கரணை மசியல், புடலங்காய் மிளகூட்டல், ரசம், அப்புறம் எங்கள் ஆத்துக்காருக்கு வச்ச சாதம் கொஞ்சம் மீதி இருக்குது. இவ்வளோதான் இன்றைக்கி எங்கள் ஆற்றுல லஞ்சு. சிம்பிளான லஞ்ச் காம்போ. எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்க. நீங்கள் மசியல் கேட்டிருந்தேன், அவளுக்காக தான் நான் இந்த மசியல் பண்ணி காமிச்சேன். நான் எங்கள் ஆற்றுல எப்போவுமே இந்த மசியல் தான் பண்ணுவோம். ஏன்னா இங்கே ஹைதராபாத்தில் பிடிக்கண்ணை கிடைக்காது. சென்னையில் போயிட்டு வரும்போது தான் வாங்கின்னு வருவோம். இங்கே தெவசம் இந்த மாதிரி மாலையபட்சம்லாம் வேணும்னா நாங்கள் இந்த கருணக்கிழங்குல தான் நாங்கள் பண்ணுறது மசியல்லாம். ஸோ ரெடி ஆகிடுது. இது சூப்பராக இருக்கும். டிஃப்ரெண்ட் எந்த விதத்துலையுமே உங்களுக்கு சேஞ்ச் ஆகிருக்காது. சேம் அப்படியே தான் இருக்கும். சொன்னால் தான் தெரியும், இது இல்லைனா தெரியாது. சேமாக இருக்கும். ஸோ பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.